வணக்க மக்களே, நான் உங்கள் கந்தன். கேபி சேவை மையத்தின் நிறுவனர். சென்னை ஹைகோர்ட், அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட வாரிய நிறைய விதமான ஜாப்ஸை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன ஜாப்ஸு, என்னென்ன மாவட்டத்தில் எந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று காமன் நோட்டிஃபிகேஷன். இது நிறைய விதத்தில் இது ரெண்டுமே உதவும். நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா காமன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும். உங்கள் மொபைலில் பிடிஎஃப் ரைட்டர் இல்லைன்னா மொபைலில் பிடிஎஃப் ரைட்டர் ஆர் பிடிஎஃப் வீவர் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை போய் டச் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்குது. நீங்கள் வியூ பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், மாவட்ட வாரியாக என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, அந்த ஜாபோட நேம் என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? மொத்தமாக 2329 வேலை வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் அவுட் பண்ண விருப்பப்படுறது, இந்த எக்ஸாமினரில் ஸ்டார்ட் ஆகி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10வது படிச்சிருந்தால் போதுமானது. நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேஸ்ட் வயசு இருக்குது. 37 வயசு வரைக்கும் இருக்குது, 32 வயசு வரைக்கும் இருக்குது. அது என்னன்றதை நோட்டிஃபிகேஷனில் காமிக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்லேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜாபுக்கும் 8வது தான் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? மீதமுள்ள இந்த ஜாபுக்கும் குவாலிஃபிகேஷன் பெருசாக கிடையாது. மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், அவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது தமிழ். ஓகேங்களா? தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே அவங்க இந்த ஜாபுகளும் அப்ளை பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் நான் பாயிண்ட் அவுட் பண்ண விருப்பப்படுறது என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு 8th வரைக்கும் படித்தவங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் கேட்டகரி ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்களோ அதுதான். அதுவே அவங்க டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அவங்க டிகிரி படிச்சிருக்காங்க, 12th படிச்சிருக்காங்கன்னா 60 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரிங்களா? அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் எல்லா ஜாபுக்குமே. இன்னொருத்தவங்க 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்கன்னா அவங்க 10th வரைக்கும் என்ன ஜாபோ அதுக்கு மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். +2 டிகிரியாக படிச்சிருந்தாங்கன்னா அவங்க எல்லா விதமான ஜாபுக்குமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. 60 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? இது முக்கியமான விஷயம் இதில் இருக்கிறது. இதில் முக்கியமாக என்னென்னா, மாவட்ட வாரியாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், விழுப்புரம் மாவட்டத்துக்கு டிரைவரு, காப்பியஸ்ட் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணலாம். ஆனால் இதே ஜாபு வேறு மாவட்டத்துலையும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்குது, அந்த மாதிரி டிரைவரும் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்தில் அதே ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்துக்கோ இல்லை வேறு மாவட்டத்துக்கோ அதே ஜாபுக்கு சேம் ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. விருப்பப்பட்ட வேறு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறது பெட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து வேறு கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வாங்கிட்டு வர முடியாது. கடைசி வரைக்கும் எந்த கோர்ட்டில் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிதோ அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இதில் இருக்கிற ஒரு விஷயம். வேறு மாவட்டத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த சொந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் என்ன ஜாப் இருக்கோ அது நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இல்லை ஒவ்வொரு ஜாபு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, SC ST விடோ டிசபிலிட்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீஸ்லேருந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. இவங்க எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இதுவே BC MBC OBCயாக இருக்கிறவங்க ஒவ்வொரு ஜாபுக்கும் 500 ரூபா ஃபீஸாக பே பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸாக பே பண்ணணும். அவங்க எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணலாம். அவங்க எந்த ஜாப் இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு ஜாபுக்கும் 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது செலான் பே பண்ணி பண்ணுறது. அது எப்படின்றத இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுவோம். அதாவது எப்படி அப்ளை பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போடும்போது அந்த செலானை எப்படி பே பண்ணி இதில் அப்லோட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன். இப்போதைக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை இதெல்லாம் நம்ம கோரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கொரோனாவில் தன்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அவங்க முன்னுரிமை வாங்கலாம். தமிழக மாவட்டத்தில் பிறந்து 1ஆவதுலேருந்து 10th வரைக்குமோ இல்லை 8th வரைக்குமோ தமிழ் வழியில் படித்தவங்க முன்னுரிமை கோரலாம். தமிழ் வழியில் படித்தவங்க முன்னுரிமை கோரலாம். ஓகேங்களா? அடுத்து டிசபிலிட்டி விடோவாக இருக்கிறவங்க முன்னுரிமை கோரலாம். கலப்பு திருமணம் பண்ணவங்களும் முன்னுரிமை கோரலாம். கேரக்டர் சர்டிஃபிகேட்டு மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வைக்கலாம். இது நீங்கள் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் உங்கள் உறவுக்காரங்கள் இல்லாமல், கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லாமல்
உங்களை தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, உங்கள் ஊரை சேர்ந்தவங்க, அவங்கக்கிட்ட யார்டா 2 பேர்ட்ட வாங்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன டீட்டெயில் வாங்கணும் அப்படின்னா, அவங்க பேர், அவங்க அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் இது 3 தான் நீங்கள் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க டீட்டெயில்ஸு, இங்கே அவங்க சிக்னேச்சரு, மேலே ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேண்டிடேட்டோட நேமு, அவங்களுடைய டாட்டரோ சன்னோ ஃபாதரோ யார் வராங்களோ அவங்களுடைய பேர், அது இல்லாமல் உங்கள் அட்ரஸ், நீங்கள் இப்போ ப்ரெசண்டில் இருக்கிறீங்க இல்லையா, அந்த அட்ரஸை ஃபுல்லாகவே இங்கே எழுதிக்கிங்க. 2வது உங்களுக்கு நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து அவங்களுக்கு தெரியணும், அவங்க கொடுப்பாங்களே கேரக்டர் சர்டிஃபிகேட்டில், இங்கே 2019 போடுறீங்கன்னா இங்கே 6 மாதம் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான், 6 மந்த்னு போட்டுக்க வேண்டியதான். போட்டு கையெழுத்து வாங்கிட்டு அவங்க என்ன கையெழுத்து போடுறாங்க அந்த டேட்டு ப்ளேஸ் போட்டு இதை நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். ஏன்னா அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்றதை அவங்க டிபார்ட்மெண்ட் தெரியப்படுத்தி இவங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுனால எந்தவித தடங்களும் இல்லை, இவங்க தாராளமாக ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டு. இது அவங்க நீங்கள் என்ன ஜாப் செய்கிறீங்க, உங்கள் நேம் இதெல்லாம் போட்டு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் யாரோ அவங்ககிட்ட சீல் வாங்கி இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க. இதுவே வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டிரைவராக இருக்கீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, கண்டிப்பாக கேட்குறாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் வாங்கலாம். இது உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, என்ன வேலை ஒர்க் பண்ணுங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கலாம். இது உங்கள் வேலையில் யார் ஹெட்டோ அவங்ககிட்ட சைன் வாங்கி அவங்க சீல் வாங்கி அப்லோட் பண்ணலாம். சரிங்களா. அடுத்த 4வது விடோவாக இருக்கிறவங்களுக்கான ஃபார்ம் இதில் கொடுத்துருக்காங்க. விடோ சர்டிஃபிகேட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஊரில் வாங்கலாம். யார்கிட்ட வாங்கணுன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு மேற்கண்ட சான்றிதழ் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது உதவி ஆட்சியர் அல்லது சார் ஆட்சியர் ஆகியோரிடமிருந்து மட்டுமே பெற வேண்டும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கவங்ககிட்ட நீங்கள் யார்கிட்டாலும் உங்களுடைய விடோ சர்டிஃபிகேட்டை காமிச்சு இதில் நீங்கள் சைன் வாங்கி உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். தமிழ் வழியில் படித்தவங்க உங்கள் ஸ்கூலில் சில பேருக்கு 8th வரைக்கும் படித்த ஸ்கூலில் ஆன்லைனில் வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணலன்னா நீங்கள் நேரில் போய் வாங்கலாம். நேரில் வாங்கும்போது 1வது 8th வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும். அதனால் நீங்கள் 1 to 8th வரைக்கும் வாங்கணும். இல்லை 1 to 10th வரைக்கும் 1 to 10th வரைக்கும் வாங்கணும். நீங்கள் ஆன்லைன்லேயும் பிஎஸ்சி பொது சேவை மையங்களே அப்ளை பண்ணி தருவாங்க. நீங்கள் அங்கே கூட அப்ளை பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம்.